கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் போனதில் என்ன சொன்னேன்னா, ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனோட மகன் லோத்துக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவர்கிட்ட போய் பரிந்தி பேசி 50 பேர் 20 பேர் 10 பேர் அப்படின்னு பரிந்தி பேசுகிறார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அந்த ஜெபத்தை கேட்டு எப்படி அதுக்கு பதில் தந்தாருன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் எடுத்து 12 வாசிட்டு வந்தீங்கன்னா தெரியும். 13வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, தூதர்கள் அங்க 2 தூதர்கள் என்ன சொல்றாங்களாம், நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போறோம், தேவன் ஆண்டவர் கோபம் கொண்டிருக்கிறார், அதனால இந்த ஸ்தலம் அழிய போதே. அடுத்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா லோத்து கிட்ட அவங்க சொல்றாங்க, நீ உனக்கு தெரிஞ்சவங்க உறவினர்கள்கிட்டலாம் சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வா, இந்த இடம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு. உடனே அந்த லோத்து முதல்ல தன்னோட மகளுக்காக நியமிக்கப்பட்ட மருமகனுங்க கிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி அழிக்க போடார் ஆண்டவர் கோபம் கொண்டாராம் இந்த நிலத்தை குத்து, அதனால வாங்க போயிடுவோம். தூதர்கள் சொன்னாங்கன்னா அவங்க நம்பல, அவங்க நகைச்சாங்க, அவங்க சட்டை பண்ணல. ஆனா அப்புறம் லோத்து வந்துட்டாரு. வந்தோன்னு அந்த தூதர்கள் என்ன சொன்னாங்க, வா சரி அவங்கள விட்டுரு, நீ உன் மனைவியையும் உன் 2 மகள்களையும் கூட்டிக் கொண்டு வெளியே வா, நீ வந்துரு, இந்த இடம் அழிய போகுது, என்னால் அழிய போகுது, நீ வா அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் அந்த லோத்து ஹெசிடேட் பண்றான். அவங்க மகள்களை மனைவிகளையும் இது நடக்கிற காரியமா அப்படின்னு ஹெசிடேட் பண்றான். ஆனா அந்த தூதர்கள் விடல. அவங்க என்ன பண்றாங்களாம், நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தாமதித்து கொண்டே இருந்தான். வேர்ட் 16 பார்த்தீங்கன்னா அந்த தூதர்கள் என்ன செய்யறாங்களாம், லோத்தோட கையையும் பிடிச்சுக்கிறாங்களாம், அவங்க மனைவியின் கையையும் பிடிச்சுக்கிறாங்களாம், அவங்க பிள்ளைகளோட கையையும் பிடிச்சு இழுத்து கூட்டிகிட்டு போய் வெளியில திரும்பி பார்க்காம போயிரு அப்படின்னு சொல்லி தேசத்தை அந்த சோதோம் குமாராவை விட்டு எடுத்து கொண்டாந்து தூதர்களே கொண்டாந்து வெளியில தள்ளிட்டாங்க. ஏன் சொல்லுங்க, ஆபிரகாமோட ஜெபம். லோத்து ஜெபிக்கல, லோத்து இதை நம்பல, லோத்து இதை விரும்பல, லோத்து எதுவும் செய்யல. ஆனாலும் தூதர்கள் விடவே இல்லை. ஏன்னா ஆபிரகாம் பரிந்து பேசினது தான் தேவன் அவன் மேல லோத்து மேல இரக்கம் கொண்டு அந்த தேசத்தை அந்த சோதோம் குமாரா அழியும் முன்னாக இழுத்து கொண்டு போய் வெளியில தள்ளிட்டார். உடனே கந்தகம் அக்னி அந்த சோதோம் குமாராவை அழித்து போட்டது நம்ம பின்னால படிக்கிறோம். பார்த்தீங்களா, ஒரு ஜெபம், யாருக்காகவாது நீங்க செய்யற ஜெபம் எந்த அளவுக்கு அது வல்லமை உள்ளது. இந்த வல்லமையான ஜெபங்களை கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.